நாளை மறுநாள் வங்கக்கடலில் உருவாகிறது ரீமால் புயல். இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். முழு விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி இது புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த புயலுக்கு ரிமாஸ் என்ற பெயர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மே 26ஆம் தேதி மாலை தீவிர புயலாக இது கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சற்று முன்னர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல நேற்று உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல்ல வருகின்ற 25ஆம் தேதி காலை புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் தொடர்ந்து வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையை மே 26ஆம் தேதி மாலைக்குள் தீவிர புயலாக கரையை கடக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய பெருங்கடல்ல உருவாகக்கூடிய புயலுக்கு பெயரிடும் முறைப்படி இந்த முறை ஓமன் நாட்டு பரிந்துரைத்த ரீமால் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் காரணமாக தமிழகத்திற்கோ இல்ல வங்கக்கடலில் ஒடிசா வரையிலான பகுதிகளுக்கு பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது சற்று குறைவாக இருப்பதாக தான் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. புயலுக்கான காற்றின் வேகமும் இந்த பகுதிகளில் குறைவாக இருக்கவே வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.